கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே பல வேளைகளில் நாம் பிரச்சனைகள், போராட்டங்களின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது இருதயம் கலங்குகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கூட இருதயத்தில் கலங்கினவர்களாய், என்ன செய்ய போகிறேன், இந்த காரியம் எப்படி முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அற்புதமான ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், இரட்சகராகிய என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இருதயம் கலங்கும் போது, பிரச்சனைகள் கூடும் பொழுது, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும். நீங்களாக உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, நீங்களாக உங்கள் போராட்டங்களை ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு தேவனை விசுவாசியுங்கள். அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசியுங்கள். என்ன விசுவாசிக்க வேண்டும்? சகலவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். இந்த காரியத்தை நான் அவர் கையிலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று உங்களிடத்தில் தேவன் பேசுகிறார். கலங்காதிருங்கள், கர்த்தரிடத்தில் எல்லா பாரத்தையும் வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய ஜீவ வார்த்தைக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு யாருடைய இருதயம் எல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறதோ, கண்களில் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று நீர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் மாற்றட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னீர். உம்மிடத்தில் விசுவாசத்தோடு இருந்து இந்த காரியங்களிலே ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். கிருபையும் சத்தியமும் அவர்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனை விசுவாசியுங்கள், இரட்சகர் இயேசுவையும் விசுவாசியுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.